ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சோயா எக் ரோல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு கப் சோயா எடுத்துருக்கோம், 2 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ வாங்க சோயா ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் சோயா நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ சோயா வேக வைக்கிறதுக்காக நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா போட்டுக்கலாம். இப்போ சோயா போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதேமாரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் எல்லா சோயா தண்ணியில் நல்லா முங்குற மாதிரி நீங்கள் இப்படி அமுக்கி விட்டுட்டே இருந்துக்கோங்க. இப்போ சோயா நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் சோயா நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா பெருசாக வந்துடுச்சு. இப்போ நம்ம சோயா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சோயா வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறட்டும். இப்போ சோயா சூடு ஆறதுக்குள்ளே நம்ம சோயா முட்டை ரோலுக்கு நம்ம மாவு கலக்கி வச்சுக்கலாம். மாவு கலக்கிறதுக்காக நாங்கள் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ மைதா கூடவே போடுறதுக்காக நம்ம சோள மாவு எடுத்துருக்கோம். மைதா மாவு எடுத்து அதே கப்பில் தான் சோள மாவு எடுத்துருக்கோம். மைதாவும் சோள மாவும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ நம்ம சோள மாவு 1 கப் எடுத்துருக்கோம். இப்போ மைதா மாவு கூட போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படின்னா நம்ம மாவு அளந்தோம்ல அதே கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு கப்பும் ஊற்றலாம். ஒரு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 1 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படி ஊற்றுறோன்னா மாவில் தண்ணி கூடிடக்கூடாதுல்ல, அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றினதுக்கப்புறம் 2வது ஊற்றுற கப்பில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றலை, 1.5 கப்பு தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். இந்த 1 கப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி இவ்வளோ மிச்சம் வந்திருக்கு. அதுமாதிரி நீங்களும் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகனா ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள் நாங்கள் மாவெல்லாம் கரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க மாவு. இப்போ மாவு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுன்னா அதை பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கரைச்சிக்கணும். விரல் வச்சானா பாருங்கள், இந்த கரண்டி பார்த்தீங்களா, இதே அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்க்கு இந்த பருவத்தில் நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோயா சூடாக ஆறிச்சான்னு பார்க்கலாம். சோயாலாம் நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம சோயா நல்லா வடிஞ்சிச்சின்னாலும் கை வச்சு லைட்டாக இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் நம்ம சோயா எடுத்துடணும். எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சோயாலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சோயாலாம் நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் கையை வச்சு பாருங்கள், லைட்டாக இப்படி கையை வச்சு இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோம். பேனில் எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் குட்டி குட்டியாக வெங்காயம் வெட்டியிருக்கோம். 5 வெங்காயம்.
இப்போ இந்த வெங்காயத்து கூட வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்க விட்டுடலாம். கூட நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சள்தூள் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று கூட. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கிற சோயா போட்டுக்கலாம். இப்போ சோயா போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சோயாவில் வந்து நம்ம வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால வந்து சோயா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சோயாவில் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்து உப்பு பத்தலை, அதனால் இப்போ நாங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா சோயாவில் பிடிக்கும். அப்போ தான் சோயாவில் உப்பு பிடிச்சா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சோயா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 2 முட்டை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா முட்டை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்துக்கோங்க. முட்டை வந்து கொஞ்சம் உதிரி ஆகிற வர. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா உதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சோயா வந்து கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுருந்தோம் இந்த பேன்லேயே. இப்போ நம்ம வந்து முட்டையும் இந்த சோயாவெல்லாம் நல்லா ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை உதிரி ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து சோயா வந்து கொஞ்சம் ஒதுக்கி ஒரு ஓரமாக வந்து அதே பேனில் ஓரமாக வந்து முட்டையும் நம்ம இதே மாதிரி நல்லா முட்டை உதிரியாக வர்றதுக்காக தான் சோயா வந்து நம்ம பேன்லேயே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தோம். ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் முட்டை நல்லா பொரியாக பண்ணினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா முட்டை நல்லா உதிரியாக வந்துச்சு. உதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சோயாவும் முட்டையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் சோயாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறம். இப்போ கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற மாவு வந்து தோசை மாதிரி ஒன்றுனா ஊற்றி எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஆப்பச்சட்டி அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் ஊற்றலாம். இப்போ நாங்கள் வந்து ஆப்பச்சட்டினா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ரவுண்டு ஷேப் வரும்ல, அதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஆப்பச்சட்டி எடுத்துருக்கோம். தோசைக்கல்லில் ஊற்றினான்னா தண்ணி மாதிரி இருக்கல மாவு அப்படியே ஒரு கோணையாலாம் போகும், அதனால நாங்கள் வந்து ஆப்பச்சட்டி எடுத்துருக்கோம். இப்போ ஆப்பச்சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற மாவு ஊற்றிடலாம். ஒரே ஒரு கரண்டில் நாங்கள் ஊற்றிருக்கோம். ஊற்றுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஆப்பை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. ஆப்பை ஊற்றிட்டு நம்ம போய் சுற்றுவோம்ல, சுற்றிட்டு மீதி இருக்கிற மாவு வந்து இந்த கரைச்சி வச்சுற மாவுலேயே நம்ம ஊற்றிடலாம். அடுப்பு வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூடி வைக்கணும்னு தேவையில்லை, ஆனால் சீக்கிரமாக இது வெந்து வந்துடும். இப்போ
நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து இதே மாதிரி பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து நான் எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து இப்போ அரிசி மாவு தான். அரிசி மாவு லைட்டாக அப்படி தூவி இருக்கோம். தூவினதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் இந்த நம்ம சுட்டு வச்சுருக்க தோசை வச்சுருக்கோம். இப்போது ஒரு தோசை வச்சுருக்கோம். இப்போ அந்த தோசை மேலே வந்து நம்ம இன்னொன்று சுடும்போது அதே மாதிரி தான் இது மேலே லைட்டாக அப்படி பொடி மாவு தூவிக்கோங்க. பொடி மாவு தூணதுக்கப்புறம் இன்னொன்று சுடும்போது இது மேலே நம்ம வைக்கும்போது பொடி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை வைக்கலாம். திருப்பி அது மேலே இன்னொரு பொடி மாவு லைட்டாக தூவிட்டு இன்னொரு தோசை வைக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படின்னா நம்ம பொடி மாவு தூவலை அப்படின்னா இந்த மாதிரி தோசை வந்து 2 தோசை இப்படி இது மேலே வச்சானா ஒட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பொடி மாவு தூவ சொல்கிறோம். அரிசி மாவு பொடி இருந்தால் கூட அரிசி மாவு கூட நீங்கள் தூவிக்கோங்க. நாங்கள் வந்து பச்சரிசி மாவு தான் இப்போ தூவியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த அப்போ மேலே வந்து நாங்கள் பொடி மாவு தூவி வச்சுருக்கோம். இன்னொன்று சுடும்போது இது மேலே நம்ம வைக்க போகிறோம். அப்போ வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பொடி மாவெல்லாம் தூவியாச்சு. இன்னொரு தோசை இதே மாதிரி ஊற்றுறது உங்களுக்கு எப்படின்னு ஒன்று கூட காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி தோசை மாவு ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்பத்துக்கு நம்ம ரோல் பண்ணுற மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்கிற தோசை மாவு வந்து அதே தோசை மாவில் ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து தோசை ஒரு கரண்டி ஊற்றும் போது என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆனால் என்ன தெரியுமா, இப்படி நம்ம வந்து இப்படி கரைக்காமல் நம்ம ஊற்றினோன்னா தெளிவாக அப்படியே ஊற்றிட்டு தோசை ஊற்றி வரும். அப்புறம்னா அடியிலேருந்து மாவல் அப்படியே நிற்கும். அதனால தான் இப்படி வந்து லைட்டாக அப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை கல்லில் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம வந்து இதே மாதிரி தோசை சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா தோசை மாவும் நம்ம சுட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க மசாலாவில் வச்சு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தோசை வந்து ரோல் பண்ணி ஒட்டுறதுக்காக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ அந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துடலாம். நம்ம வந்து பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரோலு பண்ணி சுட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்களா சோயா ரோல் செய்யறதுக்காக நம்ம வந்து சுட்டு வச்சுருக்க தோசை எடுத்துருக்கோம். பார்த்திங்களா இந்த தோசை இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சோயா முட்டை மசாலா வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி தோசை மேலே நம்ம வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஓரமாக வந்து பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம்ல மைதா பேஸ்ட்டு இப்படி தடவிடலாம். இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் லைட்டாக தடவிக்கோங்க. எதுக்குன்னா ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி மைதா பேஸ்ட் எடுத்து இந்த பக்கம் மைதா பேஸ்ட் இப்படியே தடவிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் நீங்கள் வந்து இதே மாதிரி மைதா பேஸ்ட் தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறம் இதை பாருங்க இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. எதுக்கு இதே மாதிரி ஒட்டுறோம்னா மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறது தான். நம்ம நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்குல்ல இந்த சைடு வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மைதா பேஸ்ட்டு.
இப்போ வந்து மைதா பேஸ்ட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் திருப்பி ஒன்று கூட அதேமாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டியாச்சு. பாருங்கள் பார்த்தீங்களா? இதே மாதிரி மீதி இருக்கிற தோசையில் ரோல் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரோல் பண்ணது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க இது ரோலு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ரோல் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க. இப்போ வந்து எண்ணெயில் கொதியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நின்று பாருங்கள். அந்த அப்போது நீங்கள் வந்து லைட்டாக திருப்பி போட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா ரோலும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றா எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் அவ்வளோ குடிக்கிறதெல்லாம் இல்லை. ஃப்ரை பண்ணது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. சோயா முட்டை ரோல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மேலே வந்து நல்லா முறுமுறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பிக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அதுக்குள்ள மசாலாலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் அதுமாதிரி இப்படி பண்ணும்போது தான் கிறிஸ்பியாக இருக்குது. அதுமாதிரி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தானா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.